மொத்தமாக அவருடைய உணர்வு, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழிற்சங்கங்களும், இன்னும் சொல்ல போனால் சிஐடி உட்பட கோர்ட்டும் நீதிமன்றமும் அவர்களுக்கு உண்டான அத்தனை சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று, அதை பரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தான் காலக்கெடுவதை நிர்ணயிக்கின்றதை விட போராடியது தவறு என்று நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கோம். பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் செயல்பட முடியவில்லை என்பது நாங்கள் வேடிக்கையாவோ விளையாட்டுக்காவோ அரசியலுக்காவோ இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? நாட்டில் நடக்கின்ற நிலைமைகளை அறியாத முதலமைச்சராக, தெரியாத முதலமைச்சராக, ஒன்றும் தெரியாத முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட நாங்கள்லாம் பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகின்றோம். எனவே அவர்கள் அடுத்த கட்டமாக அது உண்மைதான் என்பதை நிரூபித்து அவருடைய நிலைமையை அறிந்துதான் உதயநிதி ஸ்டாலினை முதல்ல அமைச்சராக்கிறார். அடுத்த கட்டமாக துணை முதலமைச்சராக ஆக்குவதற்குண்டான முயற்சியில் அவர்கள் இறங்கி முறையீடு செய்தாலும் தெளிவாக இதுவரை 4-5 முறையீடுகளில் சென்று விட்டார்கள். ஒரே தீர்ப்பு தான் கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி அவங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் இல்லை, தொண்டர்கள் இல்லை, 90% இல்லை, 100% எங்களோட தான் இருக்காங்க. 2.25 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னா இன்னைக்கு அதிமுக தான். பொதுக்குழுவில் 100% பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு தான் பொதுச்செயலராக அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் பொதுக்குழு அது வெற்றிகரமாக முடிஞ்சு. இனிமேல் அதிமுக பெயரை பயன்படுத்துவது என்பது வீணான வேலை, வெட்டி வேலை. அதெல்லாம் தட்டி கிடைப்பதற்கு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காமல் முழுமையாக நிவாரணத்தை கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அடிப்படையில் தான் இந்த அரசு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது. அது உண்மையாக கண்டிக்கிறது. அடுத்து வந்து தைப்பொங்கல் திருநாளுக்கு 2500 ரூபாய் யாரும் சற்று எதிர்பார்க்காம, இன்னும் சொல்ல போனால் மக்களே எதிர்பார்க்காத ஒன்று 2500 ரூபாய் கொடுத்தவர் ஆனால் எடப்பாடியார் அவர். ஆனால் அன்றைக்கு இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னார்? ஊடகத்தின் மூலமாக அறிக்கையில் வாயிலாக 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க வேண்டும், பொங்கல் பரிசு தொகை கொடுக்க வேண்டும் சொன்னவர் இன்றைக்கு நாங்கள் கொடுத்த 2500 கூட கொடுக்கிறது வக்கு இல்லாமல், துப்பு இல்லாமல் இன்றைக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து மக்களை வஞ்சிக்கின்றனர். 33 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 20 அமைச்சர்களுக்கு மேலாக வழக்குகளில் சிக்கி தவிக்கின்றார்கள். வருமான வரித்துறை, இடி போன்ற பல்வேறு வழக்குகளை சந்தித்து வருகின்றார்கள். சந்திப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றார்கள். விரைவில் தீர்ப்புகள் வர இருக்கின்றது. தீர்ப்புகள் வருவதற்கு வெகு காலம் இல்லை. வந்த பிறகு 20க்கும் மேற்பட்ட அமைச்சர் அவர்கள் தான் சிறையில் இருப்பார்கள். 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் அமைச்சரை கூட்டம் எங்கே நடக்கும்? சிறையில் தான் நடக்கும். பத்திரிகையாளர் நலவாரி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் அவருடைய ஆலோசனை பெற்று நான் தான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். எடுத்து என்று அறிவிக்கப்படாமல் அதுக்கு நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு குழுவை அமைத்தோம். அந்த குழுவுக்கு யார் தலைவர் என்று சொன்னால் நிதித்துறை செயலாளர். நிதித்துறை செயலாளர் மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு குழுக்கள் எல்லாம் இந்த பத்திரிகையாளர் இன்னைக்கு நீங்க சொன்னதை போல நலவாரியத்துக்கு பல்வேறு நலவாரியங்கள் நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே நிதி ஆதாரத்தை திரட்டி, நிரந்தரமான நிதி ஆதாரத்தை திரட்டிய பிறகு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் அந்த ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபட்டோம். அந்த ஆலோசனை கூட்டம் கூட நான் அமைச்சராக இருக்கும்போது கூட 3 முறை நடைபெற்றது. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 ஆண்டுகளாகியும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். விரைவில் இந்த அரசு நாங்கள் அறிவித்ததை, நாங்கள் அந்த குழுவை அமைத்து நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும் என்று வழிகாட்டுதலை சொன்னதையாவது பின்பற்றி விரைவில் பத்திரிகையாளர் நல வாரியம் அனைத்து பத்திரிகையாளர்களும் பயன்படுகின்ற வகையில் அதை செயல்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை